உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இந்த கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி பிரச்சனை இல்ல, அடுத்தது என்ன போராட்டம் விவசாயிகள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. கடந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி திருச்சியில 15க்கு மேற்பட்ட விவசாய சங்கங்கள் ஒன்று கூடி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வருகிற செவ்வாய்க்கிழமைங்க சென்னையில எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தின் முன்பு போராட்டத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டமும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. ஒரு 50 விவசாயிகள் உடல் தகுதி மனிதவளமே மிக்கவர்கள் இந்த கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக 1000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தொடர்ச்சியாக அங்கு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். போராட்டம் நீடிக்கும், கோரிக்கை நிறைவேறும் வரை சென்னையில நடக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி தாவக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, விவசாயிகள் வாக்குகளை பெற்றாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் சொன்னது செய்யல, ஏமாத்தினாங்க. ஏமாத்தினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் கூட்டுறவு சங்க அளவுல, வட்ட அளவுல, மாவட்ட அளவுல, மாநில அளவுல மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் நம்ம நடத்தணும். எல்லா விவசாய சங்கங்களும் இந்த போராட்டத்தை நடத்தினாங்க. தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மிகப்பெரிய அளவுல கடந்த 2.5 மாச காலமா இந்த போராட்டத்தை முன்னின்று செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா 8 அமைச்சர் உட்கார வச்சு பேசிட்டு என்ன செய்யறன்னு சொன்னாங்களோ அதையே செய்ய மீண்டும் ஏமாத்தி இருக்கிறார்கள். எனவேதான் கடந்த 20ஆம் தேதி எல்லா விவசாய சங்கங்களும் ஒன்று மீண்டும் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். ஆக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் விவசாயிகளும் சங்கங்களை சாராத பொது விவசாயிகளும் உள்ளூர் அளவுல கூட்டுறவு சங்க அளவுல வட்டார ஒருங்கிணைக்கக்கூடிய விவசாய குழுக்களும் எல்லாரும் செப்டம்பர் 1ஆம் தேதி சென்னைக்கு வாங்க, பெரும் கூட்டமா வாங்க. குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 8ஆம் தேதியோட சட்டசபை முடிவடையும். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இங்க இருப்பாங்க. எல்லாரையும் சந்திச்சு நாங்க எல்லாரும் ஆதரவு கேட்க போறோம். ஆக எல்லோரும் வந்து ஒரு வார காலத்துக்கு இங்க தங்குற ஏற்பாட்டோடு வாங்க. நான் 1ஆம் தேதி வந்துக்கிறேன், நான் 2ஆம் தேதி வந்துக்கிறேன், நான் 3ஆம் தேதி வந்துக்கிறேன் சொல்லிட்டு யாரும் பிரிக்க வேண்டாம், உங்க ட்ரிப்பை பிரிக்க வேண்டாம். பெரும் கூட்டம் தேவையில்லை, உண்ணாவிரத்தில் உட்கார கூட மாட்டாங்க. காவல்துறை கைது பண்ணி மண்டபத்தில் வச்சிருவாங்க. ஆக காவல்துறை நம்மளை கைது செய்யணும், அங்க உண்ணாவிரதம் தொடரும், காத்திருப்பு போராட்டம் தொடரும். சாயங்காலம் விட்டாங்கன்னா மீண்டும் அதே இடத்துல வந்து உட்காருவோம். அரசாங்கம் வந்து நம்ம கோரிக்கையை வந்து நிறைவேற்ற வரைக்கும் இந்த போராட்டம் ஒத்துழையாமை இயக்கம் தொடரும். காந்தி வழியில ஒரு ஒத்துழையாமை இயக்கத்தை, ஒரு காலவற்ற உண்ணாவிரத போராட்டத்தையும், ஒரு தொடர் காத்திருப்பு போராட்டத்தையும் இப்ப 15க்கும் மேற்பட்ட விவசாய சங்கங்களை அறிவிச்சு இப்ப 20 சங்கங்களுக்கு மேல போயிட்டு இருக்கு. எல்லா சங்கங்களும் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. பேசி எல்லா சங்கங்களும் நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுல தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மிக மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் 70,000 ரூபாய் ஆக்கணும், 5,000 35,000 ரூபாய் ஆக்கணும். ஆக போராடி கண்டிப்பாக இந்த போராட்டம் வீண் போகல, நம்மளுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்திருக்கிறது. விவசாயிகளுடைய சங்கங்களை நல்ல ஒற்றுமை உருவாக்கி இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளும் சங்க தலைவர்களும் பெருந்திரளாக சென்னைக்கு வர வேண்டும், கூட்டத்தோடு வர வேண்டும். வந்து தங்குறதுக்கான ஏற்பாடுகள் நீங்களே பாத்துங்கன்னா, அத்தனை பேருக்கு நாங்க ஏற்பாடு பண்ண முடியாது. 2000 பேருக்கு மேல தினசரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல நாங்க அவ்வளவு தூரம் நாங்க ஏற்பாடு பண்ண முடியாது. வந்து எல்லோரும் இங்க தங்கி இருந்து பிரச்சனையை முடிச்சுட்டு ஊருக்கு போலாம் வாங்க. அங்க ஊர்ல உட்கார்ந்து போராடி என்ன பண்ணணும்? சென்னைக்கு வருவோம், உட்காருவோம், போராடுவோம், உண்ணாவிரதம் இருப்போம். தலைமைச் செயலகம் நடந்துட்டு இருக்குது, சட்டசபை நடந்துட்டு இருக்குது, எல்லா கட்சி தலைவர்களும் இங்க இருக்கிறாங்க, எல்லா விவசாய சங்கத்திலும் வர இருக்கிறாங்க. விவசாயிகளும் பெருந்தலாக இருக்கும் போது எல்லாருமே சென்னை நோக்கி செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து சேர வேண்டுமாய் அனைத்து விவசாய சங்கங்களின் சார்பில், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.